அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார். டெபிசிட் பட்ஜெட், அதாவது பற்றாக்குறை பட்ஜெட்டாக இது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பற்றாக்குறை பட்ஜெட் தான் ஒரு மாநிலத்திற்கு நல்லது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பற்றாக்குறை வெகு அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான கடன் சுமை மற்றும் வட்டி கட்டும் விகிதங்கள் இவைகளெல்லாம் மக்களுக்கு பெரும் சுமையாக மாறும். அவைகளை சீர் செய்வதற்காக நிதி ஆதாரத்தை வலுப்பெறுவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மன்டக் சிங் அலுவாலியா அவர்களுடைய தலைமையில் இவர்கள் அறிவித்ததென்ன, செயல்படுத்தியதென்ன என்பது போன்ற அரசியல் சார்ந்து பேசுவதற்கு நமது தேசிய குடியரசுக் கட்சி தயாராக இல்லை. அதே நேரத்தில் மாநில மக்களின் உரிமைகளை பேணுகின்ற ஒரு கட்சி என்கின்ற காரணத்தினால் இது குறித்து கருத்தை பதிவு செய்ய வேண்டியது நமது தேசிய குடியரசுக் கட்சிக்கு தலையாய கடமையாக உள்ளது. இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் என்பது குறைவாக உள்ளதாக என்பது நமது கருத்து. மேலும் பல்வேறு பழைய திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது என்று வரும் அரசியல் விமர்சனங்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாகவே உள்ளன. சில புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது மக்களுக்கு நன்மை பயக்கும். அதற்கான நிதி ஆதாரங்கள் பெருகினால் மட்டும்தான் அதுபோன்ற திட்டங்களை கையில் எடுக்க முடியும் என்பது உண்மை. பயிர்க்கடனுக்காக ஒதுக்கியிருக்கின்ற 6082 கோடி ரூபாய் மிகவும் குறைவானது என்பதே நமது கருத்து. பெரும்பான்மையாக நதிநீர் பாசனத்தையும் கிணற்று நீர் பாசனத்தையும் நம்பியிருக்கின்ற விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய மனக்குறையாகவே இருக்கும் என்பது நமது கருத்து. 5 லட்சம் பேருக்கு AI தொழில்நுட்பத்தை கற்றுத்தருவது என்பது மிக அருமையான ஒரு நல்ல செயல். அதோடு நின்றுவிடாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை வழிகாட்டுவதற்காகவும் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே AI கற்று தெளிந்திருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் பெயரில் விருது அறிவித்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவருக்கென்று ஒரு தனித்தன்மை இந்த மண்ணில் இருக்கிறது. அவர் பிறந்த தேதி ஜூன் மாதம் 5ஆம் தேதி. அவருடைய பெயரிலேயே அவருடைய பிறந்த நாளிலேயே அந்த விருதை வழங்கலாம் என்பது நமது கருத்து. ஏனெனில் திருவள்ளுவர் அவர்களுக்கென்று ஒரு தனிப்புகழும் தனிச்சிறப்பும் இருக்கிறது. 2 தினங்களுக்கும் முரண் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கியிருப்பது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு புதிய சட்டம் இயற்றுவதற்காக குழுவை அமைத்து அதற்கு நிதி ஒதுக்கி இருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் சாதி கயிறு கட்டுவது, இளைஞர்களிடத்திலே ஜென்சி பிள்ளைகளிடத்திலும் சாதி வன்மங்கள் உயராமல் தடுப்பதற்கு தாங்கள் நடத்தவிருக்கின்ற பயிற்சி முகாம்களில் இந்த ஆணவ சாதி கட்டமைப்பு சம்பந்தமாக பயிற்சிகளையும் நடத்தி அந்த மாணவர்களை விழிப்புணர்வடை செய்வதற்காக வழிவகுக்கலாம். அதற்கான நிதியையும் இதில் ஒதுக்கியிருக்கலாம். பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டங்கள், காமராஜர் பெயரிலே சிறப்பு மாடல் பள்ளிகள், இவைகளெல்லாம் வரவேற்கப்பட வேண்டியவைகள்தான். ஆனால் கடந்த அரசுகள் செய்தது போன்று ஆதி திராவிடர்களுக்காக மத்திய அரசு ஒதுக்குகின்ற அந்த நிதிகளில் இருந்து எடுத்து செலவு செய்து மேலும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த அரசும் உருவாக்கிவிடக்கூடாது என்பதனை எமது கட்சியின் ஆலோசனையாக வழங்குகிறோம். திராவிட அரசியல் என்பதிலே அரசுகளுக்குள்ளாக முரண்கள் இருக்கலாம். ஆனால் மக்களின் இன அடையாளம் என்கின்ற வகையிலே ஆதி திராவிட பெருமக்களுக்கு 1922களில் எங்களுடைய முன்னோர்கள் பெற்றுத்தந்த அந்த பெயரின் வாயிலாக இருந்த துறையை மாற்றி சமூக நீதி என்று மாற்றியது தவறானது. அதனை மாற்ற வேண்டும். ஆதி திராவிடர் பிள்ளைகளுக்கு மேல் படிப்புக்காக தாங்கள் ஒதுக்கியிருக்கும் தொகை அதிகப்படுத்தியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மாவட்டந்தோறும் விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவர்களை உருவாக்குவது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று. வசதி படைத்தவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கின்றன. வசதி இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதியிலும் அதிகபட்சமாக இதுபோன்ற விளையாட்டு பயிற்சி முகாம்களை அமைப்பதனால் அங்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் தவறாக பயன்படுத்தும் சில விஷமிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இந்த இளைஞர்கள் விளையாட்டின் வாயிலாக மென்மேலும் வளர்ந்து நம் நாட்டிற்கு ஒலிம்பிக் பதக்கம் பெறுவதற்கு தகுதியுடையவர்களை ஊக்குவிக்க இது வழிவகுக்கும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக
அவர்களுடைய மக்கள் தொகைக்கு தக்கவாறு 1/5 மடங்கு ஏறத்தாழ வசிக்கின்ற அந்த மக்களுக்கு மொத்த பட்ஜெட்டில் 1/5 மடங்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்திலிருந்து நாம் மென்மேலும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். ஏறத்தாழ 30 தலைப்புகளுக்கு குறையாமல் இருக்கின்ற இந்த பட்ஜெட்டில் சில புதியவைகளாகவும் நல்லவைகளாகவும் இருக்கின்றன. பல ஏற்கனவே இருந்த பெயர்களை மாற்றி நடத்துபவைகளாகவும் இருக்கின்றன. எது எப்படியோ அனைத்து செயல்களும் அனைத்து முயற்சிகளும் செயல்படுத்தப்பட்டால் இந்த மாநிலம் வளம் பெறும். எனவே பட்ஜெட் போடுவது யார் என்பது முக்கியமாக எங்களை போன்றவர்களுக்கு தெரியவில்லை. பட்ஜெட் யாருக்காக போடப்படுகிறது என்பதிலே நாம் கவனத்தோடு இருக்கிறோம். கல்வி, மருத்துவம் போன்ற ஒரு வழி செலவு செய்யக்கூடிய துறைகளுக்கு நிதி ஒதுக்கியிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் கல்விக்கான நிதி ஒதுக்குதலை இன்னும் கொஞ்சம் உயர்த்தியிருக்க வேண்டும். தனிநபர் வருவாய்களுக்கான வழிமுறைகளை இன்னும் கூட்டியிருக்க வேண்டும் என்பது நமது கருத்து. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மாவட்டத்தில் பல்வேறு சிறப்பு மாவட்டங்களாக கருதப்பட்டு அங்கெல்லாம் புதிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளிவரும். அதுபோல இந்த பட்ஜெட்டிலும் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். ஈரோடு, திருப்பூர், கோவை பகுதியில் ஆடை உற்பத்தி செய்து வந்த பெரும் தொழில்கள் இலங்கைக்கும் வங்காளதேசத்திற்கும் சென்றுவிட்டது. அதனை திருப்பி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து மீண்டும் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் அதற்கான தலைமை பீடமாக அமைவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நதிநீர் இணைப்புகளுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அப்படியே கிடப்பில் கிடக்கின்றன. அதுபோல இல்லாமல் இப்பொழுது அறிவித்திருக்கும் மாநில ஆறுகள் இணைக்கும் திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும். மிகச்சிறந்ததொரு திட்டமாக கூவம் ஆற்றையும் அடையாறு ஆற்றையும் சுத்தப்படுத்தும் நவீனமயமாக்கும் திட்டத்தை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம். அது செயல்படுத்தப்பட்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். போக்குவரத்திற்கு அந்த துறைக்கு ஒதுக்கப்படும் நிதிகள், அந்த துறை சார்ந்த தொழிலாளர்களின் பிரச்சனைகள் எப்பொழுதும் தொடர்ந்து நீடித்து கொண்டே வந்தது. கடந்த 15 ஆண்டுகளாக நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படியின் பெருந்தொகைகளை கடந்த அரசு அந்த தொழிலாளர்களுக்கு அளித்து நற்பெயர் பெற்றது. அதுபோலவே மீதம் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகைகளை இந்த அரசு கொடுத்து அவர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, மேலும் கடந்த அரசுகள் ஒரு 500 போக்குவரத்து தொழிலாளர்களின் வாழ்க்கையை பாதிக்கின்ற அளவிற்கு 1998 வாக்கில் பணியில் சேர்ந்தவர்களை 2003க்கு பிறகு அவர்களுடைய சர்வீஸ் கனவை எடுத்த காரணத்தினால் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்காமல் ஏறத்தாழ 600 பேர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய நல்வாழ்வு உங்கள் கையில் தான் இருக்கிறது. பட்ஜெட் தொகையில் அவர்களுக்கும் நிதி ஒதுக்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த பட்டியலில் இந்த 600 பேரையும் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நீண்ட காலமாக சோதனைக்கு ஆட்படுத்தி வந்த முன்னாள் அரசுகள் அனைத்தும் செய்த தவறுகளை இந்த அரசு நிவர்த்தி செய்து ஏறத்தாழ 200 பேர்களுக்கு மேல் நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் இருக்கின்ற அந்த மீதம் இருக்கின்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற்றால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அரசியல் ரீதியாக ஒரு பட்ஜெட் தாக்குதலில் யாருக்கு வேண்டுமானாலும் விருப்பு வெறுப்பவர்கள் இருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற பொதுவானவர்களுக்கு அதில் இருக்கும் நன்மைகளை சுட்டி காட்டுவதும் நன்மைகளை பெறுவதற்காக வார்த்தைகளை முன்வைப்பதும் எங்களுடைய கடமை என்று தேசிய குடியரசுக் கட்சி கருதுகிறது. எனவே முதன்முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்ற டிவிகே அரசாங்கத்தையும் தாக்கல் செய்த மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கும் இவை அத்தனைக்கும் காரணமான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் முறையான ஜனநாயகத்தை காப்பாற்றி வருகின்ற எதிர்க்கட்சி தலைவர்களான மாண்பு